சிவகங்கை காங்கிரஸ் வேட்பாளர் கார்த்தி சிதம்பரத்தை ஆதரித்து காரைக்குடி அருகே முன்னாள் அமைச்சர் சிதம்பரம் பிரச்சாரம் செய்தார். அப்போது அங்கிருந்த பெண்கள் டாஸ்மாக் கடைகளை மூட கோரியும் மற்றும் மருத்துவமனைகள் கேட்டும் கோரிக்கை வைத்தனர். இதனால் கடுப்பாகிய சிதம்பரம் தான் பேசி முடித்தவுடன் பேசுமாறு கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக் கொண்டார். தொடர்ந்து மக்கள் கோரிக்கை எழுப்பிய வண்ணம் இருந்ததால் சிதம்பரம் அங்கிருந்து எந்த பதிலும் சொல்லாமல் நழுவி சென்று விட்டார். இதனால் கடுப்பாகிய மக்கள் நாங்கள் ஓட்டு போட மாட்டோம், யாரும் ஓட்டு கேட்டு வர வேண்டாம் என தெரிவித்துள்ளனர். 15 லட்சம் குடும்பங்களுக்கு உரிமை தொகை 1000 ரூபாய் வருகிறதா இல்லையா? சும்மா இருங்க, கையெடுத்து கேட்கறது சும்மா இருக்க. அவங்க அடுத்த தேர்தலில் நிக்கணும் சார். நம்ம யாராவது ஒரு கட்சியில சீட்டு கொடுத்து நிக்கிறீங்க, நல்லா பேசுறாங்க. சொல்லுங்க, நான் சொல்லுங்க. 10 வருஷம் ஏடிஎம் ஆட்சி ஓட்டு போடவே மாட்டான். 35 வயதாச்சு பையனுக்கு இன்னும் கல்யாணம் பண்ணாம உட்காந்துருக்கேன். ஏன்னா முத்திராயில பிராஜிக்கடை இருக்கிறாங்க, கல்யாணம் பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. 30 வயதாச்சு என் பையனுக்கு இன்னும் கல்யாணம் பண்ண முடியல. எங்க பொண்ணு வந்தாலும் தண்ணியை பிடிக்கிறாங்க, கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நாங்க எங்க பொண்ணு பார்க்கறது? இவர் பாசனம்பரம் வீட்டுல பொண்ணு தான் தருவாரா? பாசனம்பரம் என் முருகனுக்கு சைக்கிள் கூட ஓட தெரியாது. நான் எத்தனை ஓட்டுக்கு போறது? என் முருகன் நடக்க முடியாம தான் வீட்டுல இருக்கிறாரு. நான் யாரை கூப்பிடுறது? மயனும் தெரியல எனக்கு. 10 நான் வந்து 40 வருஷம் ஆச்சு. வந்ததுல ஹாஸ்பிட்டல் இருந்துச்சு, நல்லா வைத்தியம் பார்த்தா எல்லாம் பண்ணாங்க. இப்ப அதுக்கு இடையில எடுத்துக்கிட்டு நாங்களும் இப்ப நான் 30 வருஷமா கேட்டுருக்கேன். போராட்டம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஹாஸ்பிட்டல். இப்ப வந்து பேசினாரு, பேசின பிறகு நாங்க பேசுவோம் சொன்னார்ல, பேசின பிறகு நீங்க பேசணும்னு சொன்னார்ல, இறங்கி தாக்க சொல்ல போறோம் போறாரு. அப்புறம் எப்படி ஒரு ஓட்டு போடுவான்? பொம்பளை கூட போட மாட்டான். ஓட்டு கேட்க இங்க யாரும் வரக்கூடாது. வந்தாங்க கல்ல விட்டுதான் பொம்பளை கூட அவளை. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.